Hello friends, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு இம்பார்ட்டன்ட்டான கான்செப்ட் பார்க்க போறோம். தட் இஸ் ஓம்ஸ் லா. ஓகேங்களா? சோ ஓம்ஸ் லா அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன் எலக்ட்ரிக் சர்க்யூட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? சோ ஓம்ஸ் லா அப்படிங்கிறது என்ன ஸ்டேட் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓம்ஸ் லா ஸ்டேட்ஸ் தட் வோல்டேஜ் across a conductor is directly proportional to current flowing through it provided all physical conditions and temperature remain constant. ஓகேங்களா? அதாவது எனக்கு டெம்பரேச்சரும் பிசிக்கல் கண்டிஷன்ஸ் எல்லாமே கான்ஸ்டன்டா இருக்கிறப்ப வோல்டேஜ் அப்படிங்கிறது அக்ராஸ் த கண்டக்டர்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ இட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த கான்ஸ்டன்ட் ஆஃப் ப்ரொபோர்ஷனாலிட்டியை எப்படி நம்ம ரிமூவ் பண்ணுவோம்னா ஆர் தட் இஸ் அ கான்ஸ்டன்ட் ஆஃப் ப்ரொபோர்ஷனாலிட்டிங்க. ஓகேங்களா? ஸோ V ஈக்குவல் டு ஐஆர்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு வந்து நம்ம ஒரு மேஜிக் ட்ரையாங்கிள் மாதிரி வரைஞ்சிக்கலாம். ஸோ V ஈக்குவல் டு ஐஆர், ஆர் ஈக்குவல் டு வி பை ஆர், ஐ ஈக்குவல் டு வி பை ஆர் அப்படின்னு நம்ம எழுதலாம். ஓகேங்களா? ஸோ இதுல பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான எக்ஸ்பிரஷனா இருக்கும். ஸோ இது வந்து நம்ம எங்க யூஸ் பண்றோம்னா வோல்டேஜ் கண்டுபிடிக்கணும், அவளுக்கு கரண்ட் கண்டுபிடிக்கணும், ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னாவே எல்லா இடத்துலயுமே நம்ம ஓம்ஸ் லா அப்படிங்கிறது நம்ம அப்ளை பண்றோம். பட் வேர் இட் கேனாட் பி அப்ளைட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் கேனாட் பி அப்ளை டு unilateral elements, that is diodes, transistors. So where current flow அப்படிங்கிறது ஒரே ஒரு டைரக்ஷன்ல தான் இருக்கும். செகண்ட் பாத்தீங்கன்னா நான் லீனியர் எலிமெண்ட்ஸ்க்கு இட் வில் நாட் பி அப்ளிகபிள். ஓகேங்களா? ஸோ வோல்டேஜ் கரண்ட் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது லீனியரா இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ ஒரு பல்ப் இருக்கு அப்படின்னா, எலக்ட்ரிக் பல்ப் இருக்கு அப்படின்னா, சப்போஸ் இதுல நம்ம வந்து கரண்ட் ஃப்ளோ நமக்கு போயிட்டு இருக்கு அப்படின்னு பாக்குறப்ப, சோ நம்ம கரண்ட் ஃப்ளோ ஆக தட் இஸ் லைட் பல்ப் க்ளோ ஆக எனக்கு என்ன ஹீட் அதிகமாகும், டெம்பரேச்சர் அதிகமாகும். சோ அந்த மாதிரி டைம்ல ஓம்ஸ் லா இஸ் நாட் அப்ளிகபிள். ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லிருக்கோம், அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் அண்ட் பிசிக்கல் கண்டிஷன்ஸ் தான் ஓம்ஸ் லா இஸ் அப்ளிகபிள். ஓகேங்களா? சோ அதுக்காக இந்த கண்டிஷன் நம்ம மென்ஷன் பண்றோம். ஓகேங்களா? சோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.